திறனுக்கு அங்கீகாரமாய் உத்தம தலைவர் கேப்டன் அவர்களால் கொடுக்கப்பட்ட கழக இளைஞரணி செயலாளர் பதவிக்கு மகுடம் தரிப்பதாய் அமைந்த 2007 தமிழகத்தின் தலைநகரம் சென்னையை குலுங்கச் செய்து உலகத்தின் பார்வையை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பக்கம் திரும்பச் செய்த தேமுதிகவின் இளைஞரணி மாநாட்டின் கதாநாயகன் மைத்துனர் துணை இருந்தால் மாமன் மலையேறலாம் என்ற சொல்லாடலை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு மைத்துனரை பார்க்கவில்லை என்ற குறையை தீர்க்க விதமாக கடின உழைப்பால் களங்கம் இல்லாத உள்ளத்தால் மலையேற மட்டுமல்ல மைத்துனர் இனத்தால் மணிமகுடம் கூட சூட வைக்க முடியும் என்று நிரூபிக்கின்ற விதமாக பத்மபூஷன் கேப்டன் அவர்களுக்காக தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற மணிமகுடத்தை சூட வைத்து அழகு பார்த்தவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக பொருளாளர் கேப்டனின் தளபதி திரு எல் கே சுதீர் அவர்கள் தற்பொழுது எழுச்சியுரை ஆற்ற வருகை தருகிறார்கள். எப்பவுமே கடைசியா பேசினா பேசுறதுக்கு மேட்டரே இருக்காது. உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழருடைய ஒப்பற்ற தலைவர் கேப்டனுடைய நல்லாசிரியரும் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியாருடைய தலைமையில் இன்று பாசார் கிராமத்தில் நடைபெறுகின்ற இந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இன்று தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இன்று உலகமே திரும்பி பார்க்கிறது. நம்ம மாநாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி மட்டும் கிடையாது, டெல்லி இருக்கிற கட்சி அனைத்து கட்சியுடைய ஐபி ஐஎஸ் எல்லாமே இங்கதான் இருக்காங்க. எனக்கு தெரியும் இது பாசாறு கிராமமா இல்லை சென்னை மாநகராட்சியா? கடலூர் மாவட்டம் என்றாலே கேப்டனுடைய கோட்டை. ராசியான மாவட்டம் கடலூர் மாவட்டம். 2011 3 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்ற மாவட்டம் நம்முடைய கடலூர் மாவட்டம். எனக்கு ஒரே ஒரு ஆசை, 2011 தலைவர் அவர்கள் 29 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார். மீண்டும் அதே தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. வேற எந்த கட்சியும் பேச முடியாது. பேசுறதுக்கு ஒரே கட்சி தேமுதிக தான், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 10 வருஷம் கழிச்சு மாநாடு நடத்துறோம். நம்ம இன்னைக்கு சென்னையில் இருந்து இந்த கிராமத்துக்கு வரைக்கும் தொடர்ந்து எல்லா கிராமத்திலையும் எல்லா நகரத்திலையும் கொடி கட்ட ஒரு இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த பக்கம் கன்னியாகுமரியிலிருந்து நம்முடைய மாநாடு திரைக்கு தொடர்ந்து கொடியை கட்டிய ஒரு இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நம்ம என்ன ஆட்சியில் இருந்தோமா? கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டருக்கு கொடி கட்டுறோம்னாக்கா எந்த அளவுக்கு தெம்பு இருக்கும். அந்த தெம்பு நம்முடைய கேப்டன் நமக்கு கொடுத்து போயிருக்காரு. நம்மளுக்கு எவ்வளவு பேனர், எவ்வளவு கொடி, எவ்வளவு வாகனங்கள். எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் டிராபிக் ஜாம். இங்க கூட்டம் எவ்வளவு வந்திருக்கு? ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு. இப்போ 10 லட்சம் தொண்டர்கள் இது மாநாட்டில் கலந்துருக்காங்க இன்னைக்கு. அப்ப நான் ஏன் பேரம் பேசக்கூடாது? பேரம் எதுல? சீட்ல. நீங்க தர 10 சீட்டுக்கோ 15 சீட்டுக்கோ இந்த தேமுதிக கிடையாது. தேமுதிக எங்க கூட்டணி போகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும், அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், ஆட்சிக்கு வரும். ஆகையால் டைம் இல்ல, நான் எவ்வளவு பேச நினைச்சிருந்தேன். கண்டிப்பாக இதே இடத்துல நம்ம அனைவரும் கூட்டணி சேர்ந்து எல்லா கட்சி தலைவரை இதே இடத்துல வர வச்சு ஒரு மீட்டிங் போடுவோம். அந்த மீட்டிங் வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர்